இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மாலதிக்கு வயது 35. அவள் ஒரு பள்ளி ஆசிரியை. கண்ணாடி முன் நின்ற மாலதி ஒரு தடவைக்கு 2 தடவையாக முகத்துக்கு பவுடரை ஒற்றி கொண்டாள். நெற்றியில் உள்ள ஸ்டிக்கர் பொட்டை சரி செய்து கொண்டாள். கண்ணாடியில் தன்னை பார்த்து திருப்திப்பட்டு கொண்டாள். இன்னும் கூட ஷாம்பு போட்டு தலையில் சைடில் ஒரு ரோஜா பூவை குத்தினால் இன்னும் இளமையாக இருக்குமோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே தன் அழகில் திகைத்து போனாள். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, கிளம்பலையா என்றாள் அம்மா. மீண்டும் ஒரு முறை அனிச்சையாக கண்ணாடியை பார்த்தவாறே புறப்பட்டாள். ச்சே, நான் ஏன் கொஞ்ச நாளா இப்படி மாறி போயிட்டேன். புடவைக்கு தகுந்த மாதிரி மேட்சா ஜாக்கெட் கூட போட மாட்டேன். அப்படிப்பட்ட நானா இப்படி அலங்கரித்து கொண்டு நிற்கிறேன். எல்லாம் அந்த பிரபாகருக்காகத்தானோ? அவரை நினைக்கையில் மனதுக்குள்ளேயே சாரல் அடித்தது. அடுத்த கணமே அவளுக்கே இயல்பாய் உள்ள ஈகோ சிலிர்த்து எழும்பியது. நான் என்ன டீனேஜ் பெண்ணா? என்னுடைய அறிவுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் இப்படி ஒரு அசிங்கம் வரலாமா? அவள் ஈகோ அவளை கண்டித்தது. வலுக்கட்டாயமாக மனதை அதிலிருந்து பிரித்தெடுக்க முயற்சிக்கையில் எதிரே பிரபாகர் உட்கார்ந்திருந்தார். ச்சே, இந்த 40 வயதிலும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று திகைத்து நின்றாள் மாலதி. மாலதியை பார்த்த மகிழ்ச்சியில் கண்களும் மனசும் விரிய பிரபாகர் குட் மார்னிங் என்று சொன்னார். தன் உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு குட் மார்னிங் என்று சொல்லிவிட்டு சட்டென்று அந்த இடத்தை விட்டு அகன்றாள் மாலதி. பிரபாகருக்கும் அதே எண்ணம்தான். இந்த 40 வயது வரை கல்யாணமே வேண்டாம் என்றும் கல்யாணம் செய்து கொள்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்றும் நினைத்து எந்தவித உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்ந்துவிட்டார். பேங்க் ஆபீசராக கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு பல பெண்கள் குறுக்கிட்ட போதும் பலர் எடுத்து சொன்ன பொழுதும் அசராத அவர் இதயம் மாலதியை பார்த்ததிலிருந்து ஆடிப்போனது என்னவோ நிஜம்தான். விடுமுறைக்காக கொடைக்கானல் வந்தபோது 1 மாதம் தங்கலாம் என்று நினைத்துதான் வந்தார். ஆனால் மாலதியை பார்த்ததிலிருந்து தன் முடிவை மாற்றிக்கொண்டு தன் விடுமுறையை இன்னும் 15 நாட்களுக்கு விரிவுபடுத்தினார். கொடைக்கானல் அவர் மனதிற்கு நிம்மதி அளித்ததோ என்னவோ, மாலதி அவருக்கு மகிழ்ச்சியை அளித்தாள். தன்னை அறியாமலேயே தன் மனம் அவளை பற்றி நினைப்பதை அறிந்து அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. புத்தகங்களை பற்றிய கருத்து பரிமாறலில்தான் அவர்கள் நட்பு ஆரம்பமானது. இதை எப்படி மாலதியிடம் சொல்வது? அவளோ அவரை அறிவும் பண்பும் நிறைந்த ஒரு மாமனிதராக நினைத்து கொண்டிருக்கிறாள். இந்த சமயத்தில் தன் அன்பை வெளியிட்டால் ச்சே, இவரும் சராசரிதானா என்று மட்டமாக நினைத்து விட்டால் நட்பும் அல்லவா பறிப்போய்விடும் என்று நினைக்கவே அருவருப்பாக இருந்தது அவருக்கு. யாராவது நண்பர்கள் இருந்தாலாவது அவர்களிடம் சொல்லி யோசனை கேட்கலாம். ஆனால் அவருக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. பலவாறாக எண்ணி குழம்பி தவித்தார் பிரபாகர். மாலதிக்கு மட்டும் என்ன, அவளுக்கும் பள்ளியிலே இருப்பு கொள்ளவில்லை. அடிக்கடி கடிகாரத்தை பார்த்தால் எப்பொழுது பள்ளி முடியும், பிரபாகரை பார்ப்போம் என்ற தவிப்பில் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடந்து அவளை அரித்து கொண்டிருந்தது. மாலை நூலகத்தில் சந்திக்கும் பொழுது 2 பேருடைய நிலையும் சரியில்லை. பிரபாகருக்கு யோசித்து யோசித்து பைத்தியமே பிடித்துவிடும் போலிருந்தது. இனிமேலும் இந்த நிலை நீடித்தால் தன்னுடைய நிலைமை மிகவும் கீழறங்கிவிடும் என்பதை உணர்ந்திருந்ததால் அந்த சூழ்நிலையை தவிர்க்க எண்ணி நான் நாளை ஊருக்கு புறப்படுகிறேன் என்று தொண்டையை கரகரத்து கொண்டு சொன்னார். அந்த நிமிடத்தில் உள்ளுக்குள் உடைந்து போனாலும் வெளியில் வழக்கமான ஈகோ முன்னின்று சரி வாங்க என்று எந்தவித பாதிப்பும் இல்லாதவள் போல் சொன்னாள். ச்சே, எப்பேற்பட்ட தப்பு செய்ய இருந்தோம். நான் மட்டும் என் நிலையை சொல்லியிருந்தால் எத்தனை கீழ்மைப்பட்டு போயிருப்போம். அவளே விரும்பாத போது நான் மட்டும் ஏன் இப்படி தவித்து போகிறேன்? பிரபாகர் தன் கடைசி அம்பை உபயோகித்தும் அவள் மனசை படிக்க முடியாமல் ஏமாற்றத்தால் சோர்ந்து போனார். இதே மாதிரி மாலதியும் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவித்து புலம்பி குழம்பி போனாள். மறுநாள் காலையில் அவளை அறியாமலேயே ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று விட்டாள். சுற்றும் முற்றும் பார்வையை சுழல விட்ட மாலதியின் கண்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நிலை கொத்தி நின்றன. ரயில் புறப்பட இருக்கும் இந்த நேரத்திலாவது தன்னை போக வேண்டாம் என்று சொல்ல வரமாட்டாளா என்ற ஏக்கத்தோடு காஃபியை உறிஞ்சி கொண்டிருந்தார் பிரபாகர். தன்னை யாரோ உற்று பார்ப்பது போல உணர்ந்ததால் பார்வையை ஓடவிட்ட போது தூரத்தில் மாலதி நின்று கொண்டிருந்தாள். மன உற்சாகத்தோடு அவள் இருந்த திசைக்கு ஓடி வந்த பிரபாகர், ஹலோ மாலதி, எங்க எப்படி என்று கேட்டார். உங்களை பார்க்கத்தான் என்று வாய்வரை வந்த வார்த்தையை முழுங்கிவிட்டு என் சிநேகிதியை ரயிலேற்றி விட வந்தேன் என்று பொய் கூறினாள். அதுக்குத்தான் வந்தீங்களா? சரி மாலதி, நேரமாயிட்டு, விசில் ஊதிட்டாங்க, வரேன், பாய் பாய் என்று ஓடி போய் ரயிலில் தொற்றிக்கொண்டார் ஏமாற்றத்தோடு. ரயில் மெல்ல நகர்ந்தது. போகாதீங்கன்னு மாலதி சொல்ல மாட்டாளா என்று பிரபாகரும் நீயும் என்னுடன் வந்துவிடு என்று சொல்ல மாட்டாரா என்று மாலதியும் கண்களில் நீர் வழிய நின்றபடியே ரயில் மறைந்த பின்னும் கையை காட்டிக் கொண்டிருந்தனர் தங்களை மறந்து.
2 பேருமே மனசுக்குள்ளேயே வேலி போட்டுக்கொண்டு வெளியே வர முடியாமல் ஈகோவினால் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வெந்து மடிந்து சாம்பலாகி ஜென்மம் பூராவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.